இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்ப்பதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்களை நம்ம கற்றுட்டு வரோம். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய இலக்கை அடைவது எப்படி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்முடைய சோதனையில் தேவனுடைய பங்களிப்பு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கும் நிறைய சோதனைகள் வரதானே செய்யும். மனிதர்கள் தானே, எல்லா குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சோதனை இருக்கும். ஏதாவது ஒரு வழி இருக்குமா, யாராவது நமக்கு இந்த வழியை திறப்பாங்களா, யாராவது நம்மளை கை தூக்கி விட மாட்டாங்களா, யாருமே நமக்கு தெரியலையே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு சூழ்நிலை வரதானே செய்யும். அந்த நேரத்தில் தான் நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அமையும். சோதனையான நேரத்தில் நாம் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் பண்ணணும். வேண்டுதலில் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போது நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பார்க்க போகிறோம். சிட்னி பல்லவி அவங்களுடைய ஜீவனுள்ள சாட்சியை தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பண நெருக்கடி அவங்களுக்கு ஏற்பட்டது. அவங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்கல. நாளுக்கு நாள் பண நெருக்கடி அதிகமாச்சுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஆண்டவர்கிட்ட வரும்போது அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சிது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருமணத்திற்கு பின்பு சிட்னி பல்லவி அவர்களுடைய பிரச்சனை பெரிதாக தொடங்கியது. இதன் மூலம் அவர்கள் நிறைய வேதனைகளை அனுபவித்தார்கள். 2011 எனக்கு கல்யாணம் ஆச்சு. வெறும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு சமாதானம் கைவிட்டது. சண்டையும் குழப்பமும் ஆரம்பமாச்சு. இதுக்கு காரணம் பணம் தான். அதாவது வீட்டு தேவைக்கும் மற்ற காரியத்துக்கும் தேவையான பணம் அப்போ என்கிட்ட இல்லை. நான் செஞ்ச பிஸ்னஸ்லயும் எனக்கு பெரிய நஷ்டம். எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல ஒரு நஷ்டம் இல்லாம என்னால செய்யவே முடியாது. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாச்சு. பிரச்சனை மழை போல அதிகரிச்சு போயிட்டே இருந்தது. 2019 வருஷம் இதுக்கு மேல நாம வாழ்றதை விட நாம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, தவறான இடத்துல திருமணம் நடந்துருச்சு. வேலையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் நிம்மதி இல்லாம நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொல்லி எனக்குள்ள நான் நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருந்தேன். ஏன் இந்த திருமணம் முடிஞ்சதுன்னு நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். இந்த விஷயத்தினால நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். இந்த வாழ்க்கையினால எனக்கு மன நிம்மதி போச்சு. ஆனா கடைசியில நான் ஒரு முடிவு பண்ணேன். என்னன்னா, இனிமே அவரோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு மட்டும் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. ஏன்னா இந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது. அதனால என் கணவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. எப்படியாவது அவரை டிவோர்ஸ் பண்ணணுங்கிற முடிவு மட்டும் எனக்குள்ள இருந்தது. வாழ்க்கையில் நடக்கிற மோசமான காரியங்களை சிட்னி அவர்கள் பார்த்தபோது அவர்கள் வாழ்க்கையை வெறுத்தது போல் இருந்தார்கள். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி என் வாழ்க்கையில் ரொம்பவும் கவலையாக இருந்தேன். நான் கவலையோடு தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியாமல் இருந்தது. அப்போது ஆன்லைனில் தேவனுடைய ஊழியர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு விதை உடையாமல் செடியாக முடியாது, அதாவது கடுகு உடையாமல் எண்ணெயாக முடியாதுன்னு அவர் பேசிகிட்டு இருந்தார். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அவர் பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுட்டேன். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் வேதம் படிக்காமலே வளர்ந்துருக்கேன். ஆனால் இந்த வசனம் வந்ததுக்கப்புறம் நான் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். நான் ரெகுலராக அதை படித்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை எனக்கு புரிய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். 2020 அப்போதான் தேவன் எங்க கூட பேசுறதை எங்களால் உணர முடிச்சுட்டேன். வேதத்தில் இருந்து கர்த்தர் பேசுறதை சிட்னியும் பல்லவியும் கேட்க ஆரம்பித்தனர். ஆனாலும் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை அப்படியே தான் இருந்தது. 2020 எங்களோட தேவையும் செலவும் 2 மடங்கு அதிகரிச்சது. தேவைகள் அதிகமாக இருந்தாலும் தேவன் கொடுத்திருந்த அந்த சமாதானம் எங்களை ஆண்டு கொண்டு இருந்தது. அந்த நாட்கள்ல கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உபாகமம் 28:12, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய
வானத்தை திறப்பார். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செஞ்சு நாங்க ஜெபம் செஞ்சோம். அந்த நாட்கள்ல யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் ஒரு வசனத்தின் மூலமா எங்களோட பேசினாரு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் என்னோட வாழ்க்கையில ரொம்ப தைரியத்தை ஏற்படுத்துச்சு. நான் கவலைப்பட்டுட்டு இருந்தது, என்னோட பிரச்சனை எல்லாமே அந்த வசனத்தை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து போயிடுச்சு. இந்த மாதிரி நாட்கள்ல பணத்தோட தேவை அதிகமா இருந்தாலும் எங்களுக்குள்ள இருந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கர்த்தர் ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கோங்கன்ற ஒரு நல்ல வசனத்தை எங்களுக்கு புரிய வச்சு கர்த்தர் எங்களோட வாழ்க்கைய நல்ல விதமா நடத்தினாரு. சிட்னி, பல்லவி அவர்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக மாறியது. கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பொருளாதாரமும் என்னோட தொழில் முறையும் நல்ல வளர்ச்சிக்கு வந்தது. முன்னாடி தசம பாகத்தை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இப்போ தசம பாகம் கொடுத்த ஆரம்பத்துல இருந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாறுதலை என்னால பார்க்க முடிஞ்சுது. இந்த நாட்கள்ல பொருளாதாரத்துல கர்த்தர் எவ்விதமா ஆசீர்வதிக்கிறாருன்னு என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அந்த விதத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன். அதாவது கர்த்தர் தொழிலையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு நாள்ல யாராவது தொழிலுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. புது வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நன்றி சிட்னி, பல்லவி. நிச்சயமாவே உங்களுடைய சாட்சி எல்லோருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்ம சிட்னி, பல்லவி சொன்னது மாதிரியே அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இடைப்பட்டாங்க. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க கர்த்தருக்கு கொடுத்ததன் நிமித்தமாக பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம். நம்மளுமே அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். நம்ம கர்த்தரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். அதனால் அவருக்கும் நாம் செலுத்த வேண்டும். தசம பாகம் செலுத்த வேண்டும். தசம பாகம் அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற வருமானத்தில் 10ல் ஒரு பகுதியை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். அதுதான் தசம பாகம். அதை நாம் செய்தாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் அதை உணர முடியும். நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எந்த வார்த்தையுமே பைபிளில் இந்த மாதிரி என்னை சோதித்து பாருங்க, தேவனை சோதித்து பாருங்க அப்படின்னு எந்த வசனமே சொல்லலை. இது மட்டும்தான் சொல்லுது. அதனால் நம்ம கர்த்தருக்காக கொடுக்கும்போது அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயமாகவே நமக்கு உண்டு. ஒரு வேட்டைக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு தொழில் என்னன்னா, காட்டில் போய் எல்லா பறவைகளையும் பிடிச்சிட்டு வந்து அதை விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை நடத்திட்டு வந்தான். இப்படித்தான் ஒரு பறவையை என்ன பண்ணால் அவன் பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு அதை வளர்த்துட்டே வருவான். நல்ல விலை வரும்போது அதை விற்றுருவான். அவர்கிட்ட ஒரு செல்வந்தர் ஒரு பறவை வாங்கக்காக வந்திருக்காரு. இந்த பறவை ரொம்ப அழகாக இருக்கே, இது எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது, ஐயா இந்த பறவையோட விலை இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு முன் வராரு. அப்போது இது பறக்குமா அப்படின்னு கேட்டார். இல்லை பறக்காது, நீ கூண்டில் வச்சுருக்க, நான் திறந்து விட்டால் பறந்து போயிருமே. இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன் அப்படின்னா, இது சின்னதில் இருந்தே நான் அதை கூண்டுக்குள்ளே போட்டு அதை பயத்தை காட்டி காட்டி நான் வளர்த்துருக்கேன். நீங்கள் அதை திறந்து விட்டால் கூட அது பறந்து போகாது, அது அங்கேயே தான் நிற்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே நான் பயத்தை காட்டி அதை வளர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த வேட்டைக்காரன் சொன்னான். நம்மளுடைய வாழ்க்கையும் பயத்தை காமிச்சே நீங்கள் வளர்ந்துருக்கீங்களா? ஏதோ ஒரு வித பயம் உங்களை எதுவுமே செய்ய முடியாதபடி உங்களை தடுக்குதா? நீங்களும் பறக்கதை மறந்துட்டீங்களா? தேவனுடைய சமூகத்தில் வர்றதை நீங்களும் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பயம் உங்கள் மத்தியில் நீங்கள் இருக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. அந்த பயத்தை போக்குங்க. ஆண்டவரிடத்துல நீங்கள் வரும்போது உங்கள் பயம் ஜெயமாக மாறும். நீங்கள் வெற்றி, அந்த இலக்கை நோக்கி நீங்கள் போக முடியும். இதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 23:4-5. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஒரு மரண இருள் இருந்தா கூட தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தை போல நடந்து போவோம். அதே தேவன் இல்லை அப்படின்னா சாதாரணமானவை கூட மரண இருளாக மாறிவிடும். மற்றவர்கள் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம கூட நடக்கும்போது
எதுவுமே சாத்தியமில்லை. மரணமே வந்தாலும் நாம் நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களோட நடக்கிறாரு. நீங்க தேவனோடு நடக்கிறீங்க. இணைந்து நடக்கும்போது உங்களை எதிர்த்து நிற்பவன் யார்? எந்த எதிரை நிற்க முடியும்? எந்த தடை உங்களை உடைக்க முடியும்? எதுவுமே சாத்தியமில்லை. நாம் தேவனோடு நடக்க வேண்டும். அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நடக்க வேண்டும். தேவன் உங்களோட கூட இணைந்து நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கு நீங்கள் ஜெபம் செய்தாலே போதுங்க. உங்களுக்கு ஜெபிக்க தெரியலையா? கவலைப்படாதீங்க. எங்களுடைய CBN பிரேயர் லிங்கை தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோட இணைந்து ஜெபிக்கலாம். அல்லது ஜெப குறிப்புகள் இருந்தாலும் எங்களோட சொல்லலாம். எங்களுடைய தொலைபேசி எண் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்களோட இணைந்து ஜெபிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்க செய்யறது எதுவுமே உங்களுக்கு நன்மையா முடியலன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில வந்த போராட்டங்களை பார்த்து நீங்க தேவனுக்காக உயர்வான வாழ்க்கையை வாழணுங்கிற லட்சியத்தை நீங்க இழந்துட்டீங்களா? நீங்க இப்பவே CBN பிரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்க. தேவனோட இணைந்து இப்படிப்பட்ட சிறு பிரச்சனைகளை முடிச்சு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9910401010. வெல்கம் பேக் நண்பர்களே. இந்த மாதம் முழுவதும் நாம் இலக்கை அடைவது குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக சோதனை நேரத்தில் எப்படி நம்ம கர்த்தருடைய பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். சோதனை இருக்க தான் செய்யும். ஏன்னா ஏற்ற இறக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அந்த நேரத்தில் ஜெபம் தான் அதற்கு ஒரே தீர்வு. ஜெபத்தின் மூலமாகத்தான் நாம் எதனையும் சாதனையாக மாற்ற முடியும். சோதனையை நாம் சாதனையாக மாற்ற முடியும். ஜெபத்தின் மூலம் மட்டுமே அது முடியும். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் நம்மளால் சாத்தியமாக்கி கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த சோதனையான நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அதனை சாதனையாக மாற்றி விடுவோம். இந்த நேரத்திலும் ஜெபத்தில் நம்ம வழி நடத்துறதுக்காக பாஸ்டர் ஜெய்கரம் சிங் மற்றும் சோஃபியா அவங்க இருக்காங்க. வாங்க நம்மளும் அவங்களோட கூட இணைந்து ஜெபிக்கலாம். ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு CBN பிரேயர் லைன். இன்னைக்கும் நம்ம பாஸ்டர் ஜெயகரம் சிங்கோட சேர்ந்து தான் பிரேயர் பண்றதுக்காக இருக்கும். போராட்டம், நெருக்கடி, இதனால் வாழ்க்கையில வரக்கூடிய மனசோர்வுக்காக ஜெபிக்க போறோம். வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சோஃபியா. மனசோர்வுங்கிறது தேவன் ஏற்படுத்தி வைக்கிற இலக்கு அடையறதுக்கு எதிராக இருக்கிறது. இருந்தாலும் கர்த்தர் மனசோர்வுக்கு காரணமா இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளை விட்டு தூரப்படுத்துவார. தேவன் மேல நாம வைக்கிற விசுவாசம் மனசோர்வு இல்லாம நம்மள பாத்துக்கும். அது உண்மைதான் பாஸ்டர். ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துல நம்ம தோத்து போறோம். நம்ம அந்த விஷயத்த செய்யறதுக்கு தகுதியானவங்க இல்லன்னு, நமக்கு அந்த விஷயம் தகுதியானது இல்லன்னு பல எண்ணங்கள் நமக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட எண்ணங்களாலேயே நாம அந்த விஷயத்த கைவிட்டுடுறோம். மனசோர்வுங்கிறது எதிர்மறையான எண்ணத்துல இருந்து உருவாக்கக்கூடியது. இது மாதிரியான சூழ்நிலையில தேவனுடைய வசனத்தை நீங்க உறுதியா பற்றிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த 2 வசனங்களை நீங்க ஜெபத்துல அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனம் உற்சாகத்தை கொடுத்திருக்கு. பாஸ்டர் ப்ளீஸ் பாத்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்காக நீங்க ப்ரே பண்ணணும்னு நான் அவங்கள கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் தப்பான யோசனையாலும் வாழ்க்கை போராட்டத்தினாலும் இலக்கு மிஸ் பண்ணவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம். நான் உங்களுக்காக இப்போ ஜெபம் செய்ய இருக்கேன். உங்கள சில பேர் இப்போ வாலிபர்களா இருக்கலாம். சில பேர் நீங்க வேலை செய்யற இடத்துல நிறைய நெருக்கங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா உதவி செய்ய போறாரு. சர்வ வல்லமையுடைய அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்காக உங்களை நாங்கள் நோக்கி பார்க்குறோம். தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள், அது மூலமாக விசுவாசத்தை இழந்து, நம்பிக்கையை இழந்து, கர்த்தர் குறித்த அந்த இலக்கு என்னென்ன தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். தேவன் அவங்களுக்கு வச்சிருக்கிற தெய்வீக திட்டத்தை அறிஞ்சு
நீர் உதவி செய்வீங்கன்னு அவங்க நம்பணும். அதோட உடைந்த உள்ளத்தோடு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஜபிக்கிறோம். நறுகுண்ட இருதயத்தையும் நொறுங்குண்ட ஆவியும் ஒதுக்க மாட்டீர்கள் அப்படின்ற வசனத்தின்படி இந்த வேலையில நாங்க உங்ககிட்ட ஜெபம் செய்யறோம். அவங்க எல்லாரையும் உங்களுடைய வார்த்தையினால மறுபடியும் கட்டப்பட நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you for praying, Pastor. வெல்கம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நிறைய நேரம் முழு இதயத்தோட நாம ஒரு விஷயத்த செய்ய முயற்சி பண்றோம். அதுல ஏதோ ஒரு இழப்பு வரும்போதோ இல்ல தடுமாற்றம் வரும்போதோ நாம அதை கிவ் அப் பண்ணிடுறோம். இதுக்கு நாம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது? நீங்க முழு உற்சாகத்தோட ஒரு காரியத்தை செய்றீங்க. ஆனா அப்படி செய்யறது மூலமா மட்டும் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும்னு நம்மளால உறுதியா சொல்லிட முடியாது. அதுக்கு நீங்க முதலாவதா நீங்கள் தேவனுடைய தயாவை தேட வேண்டும். அதாவது ஜபத்தின் மூலமாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக தேவன் இந்த காரியத்தை உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்க அவரிடத்துல நீங்க வேண்டணும். அப்பதான் அந்த காரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதனால தேவன் கிட்ட ஜெபம் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த காரியத்தை செய்யுங்க. அப்போ தேவனுடைய மகிமை உங்க கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கும். எந்த இடத்துல அந்த காரியம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க உங்க கூட தேவன் இருப்பாரு. அவர் அதை நடத்தி காட்டுவார். Thank you so much, Pastor. இன்னும் ஒரு தடவை நீங்க மனசார எங்க நேயர்களுக்காக ப்ரே பண்ணுங்க. இவங்க கர்த்தருடைய வசனத்தின் மூலமா உற்சாகம் அடையவும் வசனம் இவங்களை வழி நடத்தவும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு பண்ணுங்க. இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க இப்போ ஜெபம் செய்ய போறோம். உங்க தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். கர்த்தருக்கு நன்றி. கிருபை நிறைஞ்ச நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனம் உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செஞ்சது. அதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில சோர்ந்து போய் இலக்க மறந்து வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல உணர்வை நீங்க தான் ஏற்படுத்தணும். தெய்வீக அன்பை ஊற்றும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க உதவி செய்வீராக. பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தின்படி இந்த நேரத்துல நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலப்படுத்தி சாட்சியா நிற்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனசோர்வை போக்கி அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க உற்சாகத்தை கொடுப்பீராக. விசுவாச வாழ்க்கையில இயேசுவோட வசனத்தை உறுதியா பிடிச்சுக்கிட்டு அவங்க வாழணும். எல்லா சூழ்நிலையிலும் அவங்களுடைய இலக்கை அடையக்கூடிய எல்லா காரியத்தையும் நீங்க நிறைவேற்றி வைக்கணும். எந்த நேரத்திலையும் அவங்க உங்ககிட்ட விசுவாசம் கொண்டு வாழணும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். எங்க கூட சேர்ந்து ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பாஸ்டர். வெல்கம். நண்பர்களே, நாங்க இப்ப கிளம்ப போறோம். நீங்க ப்ளீஸ் சிபிஎன் பிரேயர் லைனோட இணைஞ்சே இருங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர் 9910401010. அடுத்த வாரம் இதே நேரத்துல உங்களை சந்திக்க இருக்கிறோம். விசேஷமா பொருளாதாரத்திற்கான ஜெபம் செய்ய போறோம். Till then, bye and take care. God bless you all. நன்றி பாஸ்டர் ஜெய்கிராம் சிங் அண்ட் சகோதரி சோஃபியா அவர்களே. உங்களுடைய ஜெபத்திற்காக மிக்க நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் நாம் தோல்வி அடைந்தது போல இருக்கலாம். நமக்கு எதுவுமே நம்ம நினைத்தது நடக்காதது போல இருக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது தேவன் தடைகளை நமக்கு மாற்றி தருகிறார். இப்போதும் நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். வெல்கம் பேக் நண்பர்களே. மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இலக்கை அடைவது குறித்து பார்த்துட்ருக்கோம். அதுவும் இன்றைக்கு சோதனை நேரத்தில் அதை கையாளுவது எப்படி என்பது குறித்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வெல்கம் வெள்ளி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் எங்களுக்கு உற்சாகமூட்டக்கூடியதாக இருக்குது. நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு புது நேயர் எழுதியிருக்கிறாரு. ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிறேன்.
எனக்கு மிகவும் பிரயோஜனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. மற்றும் ஒரு நேரம் எழுதியிருக்காரு, புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறேன். ராகுல் சார் அவர்கள் அற்புதமாக காரியங்களை விளக்கி சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருக்காக தைரியமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு புது நம்பிக்கை வந்துள்ளது. நன்றி நன்றி ராகுல் சார். நாங்களும் ராகுல் சாருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தியதற்காக. இந்த வெள்ளிக்கிழமையிலும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆசீர்வாதம் கட்டளையிட கர்த்தராகிய தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ள நாங்கள் இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. எத்தனை சோதனையான இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்க இடைப்படுங்க சுவாமி. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்போது எல்லாம் சாதனையாக மாறும் கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் தொட்டு அப்பா, இந்த சோதனையான நேரத்தில் நீரை பலனாக நல்ல வழிகாட்டியாக இருந்து எங்களை வழிநடத்த நீர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமென். இப்போதும் நாம் தேவனுடைய வசனத்தை பார்ப்போம். நீங்கள் பண ஆசையில்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. எவ்வளவு அற்புதமான வசனம் பார்த்தீங்களா? நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்த்த ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு நிச்சயமாவே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். சோதனையான நேரத்தில் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை நம்ம பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி நம்முடைய இலக்கை நம்மளால் அடைய முடியும். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பகுதியில் ஒரு மலையாள பாடல் உங்களுக்காக வருது. நீங்கள் அதை பார்த்து ஆராதிங்க. நான் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ചോദിക്കില്ല ഞാൻ